ஹாய் 2 கப் இட்லி மாவு இருந்தால் போதும். சுட சுட டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி மாவு புளிக்காத மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூனுக்கு சீரகம், 1 டீஸ்பூனுக்கு வந்துட்டு சில்லி பவுட்ரு, நீங்கள் மிளகாய் இருந்தால் கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்சுக்கு வந்துட்டு பெருங்காயத்தூள், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கையில் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் ரவை சேர்த்துருக்கனால ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் கிள்ளி போடுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கிள்ளி போடுங்க. டேஸ்டான ஆந்திரா ஸ்பெஷல் புனகல் வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.